அனைவருக்கும் வணக்கம். இது வந்து நேற்று எடுத்த வீடியோ. 4 டேஸாக வீடியோவே அப்லோட் பண்ணல. இன்றைக்கி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த 4 டேஸாகவும் நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாருன்ற மாதிரி தான் இருந்தது. வீடியோ எடுத்தனே தவிர எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றனால வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து நேற்று நான் வீடியோ எடுத்தேன் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா நான் வீட்டுக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நேற்று வந்து பழைய வீட்டு ஹவுஸ்னு வந்திருந்தாங்க. என்ன ரீசன் நான் சொல்கிறேன். நேற்று ஸ்பெஷல் வந்து சாப்பாடு, தயிர், அதுக்கப்புறமா புளி சாதம் கிளறிட்டு உருளைக்கிழங்கு வறுத்தேன். ஹஸ்பண்டுக்கு புளி சாதமும் எனக்கு தயிர் சாதமும் கிளறிட்டு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க. எனக்கும் தயிர் சாதம் தான் போதும் வயிறு வலின்றனால நான் தயிர் சாதம் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு புளி சாதம் கிளறி கொடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு வந்து 2 பேருக்கும் சேமாக கிளறி கொடுத்தாச்சு. நேற்று வந்து இதுதான் சமையல் ஸ்பெஷல். டின்னர் வந்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன். நேற்று சித்ரா பௌர்ணமி இல்லையா, அதனால அங்கே கோயில் போயிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு கட்டி கொடுத்து அவங்கள வழி அமுச்சு விட்டுட்டு நானும் கொஞ்சம் நேரம் வந்து படுத்து இருந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ரொம்ப முடியல, சரி படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். இந்த 4 டேஸாகவும் கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் ஹெவியாக இருந்தனால நான் எந்த வேலையும் செய்ய முடியலையா, அதனால் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறது படுத்து தூங்குறதுன்னு இப்படியே அந்த 4 டேஸாகவும் போயிடுச்சு. வீடியோ எதுவும் என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்தது. நேற்று வந்து பழைய வீட்டு ஹவுஸ் எதுக்கு வந்தாங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜாக, அதனால் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. கிறிஸ்டின் அவங்க, அதனால் வந்தாங்க. வேப்பேரியில் அதாவது எக்மோர் சர்ச்சில் கல்யாணம், வேப்பேரியில் ரிசப்ஷன். அதுக்கப்புறமா மதியானம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த பக்கத்தில் எங்கள் தெருவில் ஆசிரமம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆசிரமத்தில் வந்து சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல். எப்போவுமே வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு அன்னதானம் போடுவாங்க நைட்டு. அதனால் நைட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம். நாத்தனார் பொண்ணு வரையும் நான் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் நானும் அவங்களும் சேர்ந்து கிளம்பி போயிட்டேன். எங்கள் தெருவில் தான் இருக்குது லாஸ்ட்டு எண்டில். எப்பவுமே வருஷம் அன்னதானம் நடக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் டே அன்னதானம் நடக்கும். ஹஸ்பண்ட் வந்து நேற்று காலையில் அங்கே தான் அன்னதானம் சாப்பிட்டாங்க. என்னென்னா இட்லி, பூரி, பொங்கல், அதுக்கப்புறமா ஆனியன் ஊத்தப்பம், கேரட் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அன்னதானம். ஹஸ்பண்ட் அங்கே தான் காலைல போய் டிஃபன் சாப்பிட்டு வந்தாங்க. அங்கேயே சமையல் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. 2 பில்டிங் இருக்குது. இங்கேயே சமையல் எல்லாமே ரெடி பண்ணி அன்னதானத்துக்கு ஃபுல் சேரையும் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் சீக்கிரமாக போனோம் இந்த வாட்டி. என்ன ரீசன்னா இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் பாட்டு கச்சேரிலாம் வச்சு டான்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் முன்னாடியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். ஒரு 6:30க்கெல்லாவே போயிட்டோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 பார்ட் 3 இன்னும் 2 இருக்குது. நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.